கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இன்றைக்கு பெருகுவதாக. இன்று ஜூன் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பிரியமானவர்களே, இன்று நாம் தியானிக்கும் வசனம் நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகளில் இது ஒரு அருமையான வசனம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி நம்முடைய பாவத்திற்கு பிராயசித்தம் செய்வதற்கு முன்பதாகவே இவ்விதமாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி. பிரியமானவர்கள், இன்றைக்கு கூட நம்ம செய்கிற தவறுகள் மற்றவங்களுக்கு தெரியாது என்று சொல்லி அநேகர் நினைக்கிறதுனால தான் அவங்களுடைய பாவம் பெருகி கொண்டே போகுது. ஒரு அந்தரங்கத்தில் செய்கிற பாவமானாலும் சரி, வெளிப்புறமாய் செய்கிற துணிகரமான பாவமானாலும் சரி, இது யாரும் இதை பார்க்க மாட்டாங்க, யாரும் இதற்கு நமக்கு பதில் தண்டனை கொடுக்க மாட்டாங்க என்று சொல்லி ஒரு துணிகரம் இருக்கிறதுனால அவங்க அந்த பாவத்தை இது பாவம், இது தவறு, குற்றத்தை குற்றம் என்று உணராமலேயே உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஏராளமான பேர். ஆனால் வசனம் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறது மற்றவங்களுக்கு இது செய்கிற தவறை மறைத்து நான் தவறே செய்யாதவன் என்று சொல்லி துணிகரமாக மறைத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இருதயத்தில் பலவிதமான துர்க்குணங்கள் நிரம்பி இருக்க, அவர்களுடைய செய்கைகள் கூட சில நேரம் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளாக இருந்தாலும் கூட, ஆனால் அவைகளை மறைத்து வாழ்கிற வாழ்க்கை. மனிதர்களிடம் மறைக்க முடியும், ஆனால் தேவனிடம் மறைக்க முடியாது இல்லையா? இது தெரியவில்லை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். ஆண்டவர்கிட்ட கூட போய் சில நேரம் தப்பு பண்ணுறவங்க, பாவம் செய்கிறவங்க, நான் நீதிமான் என்று சொல்லி மனதில் நினைத்து தைரியமாக போய் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவருடைய காரியத்தில் முன்னாடி நிற்பாங்க. அது தன் பாவங்களை மறைத்து நிற்கிறது தான். அது மறைத்து செய்கிற செயல்கள் தான். ஆனால் அதனை அறிக்கை செய்யணும், ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, நான் செய்த அந்த காரியம் உமக்கு பிரியமில்லாதது என்று நான் அறிக்கை செய்கிறேன், நான் தவறு தான், நான் செய்த அந்த காரியம் தவறு என்று உம்முடைய சமூகத்தில் நான் அறிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடம் அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ, அறிக்கை செய்கிறவன் மாத்திரம் அல்ல, அதை விட்டு விடுகிறவனோ, அறிக்கை செய்து அதை திரும்ப அந்த பாவத்தை செய்யக்கூடாது, திரும்ப அந்த வழியில் போகக்கூடாது, திரும்ப அந்த தவற்றை செய்யக்கூடாது, அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவ அறிக்கை செய்து நம்ம திருவிருந்து ஆராதனையில், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும், என்னுடைய பாவத்தை, என்னுடைய குற்றங்களை எல்லாம் மன்னியும், தெரிந்தும் தெரியாமலும் செய்த குற்றங்களை மன்னியும் என்று சொல்லி நம்ம அறிக்கை செய்து இரத்தத்தால் கழுவும் என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி திருவிருந்து அநேகர் எடுத்துடுறாங்க. ஆனால் திரும்ப போய் அதே தவற்றை செய்து திரும்ப அடுத்த தடவை வரும்போது அதே போல் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து அப்புறம் மன்னிப்பு கேட்டு திரும்ப தன்னுடைய உலக வாழ்க்கையில் திரும்பமா விழுந்து அப்படி இராதபடிக்கு அறிக்கை செய்தால் அதை விட்டுருங்க, அதை திரும்ப செய்யாதீங்க. நம்ம நினிவே பட்டணத்தாருக்கு சொல்லப்பட்டது, இந்த நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி உடனே அவங்க எல்லாரும் உபவாசம் இருந்து தாழ்த்தி ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து, சிறியோர் பெரியோர் மிருகங்கள் என்று சொல்லி எல்லாமே ரெட்டுடுத்தி உட்கார்ந்து தாழ்த்தி ஆண்டவர் முன்பதாக இருக்கிறத பார்த்தாலும் கூட ஆண்டவர் எதை பார்க்கிறார்னா, தங்களுடைய பொல்லாத கிரியைகளை விட்டு அவர்கள் மனம் திரும்பினாங்க என்று சொல்லி பார்க்கிறாரு. யோனா புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம், 10வது வசனம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று அவர்களுடைய கிரியைகளை பார்த்து என்று சொல்லி கர்த்தர் இறங்குகிறத பார்க்கிறோம், மனம் இறங்குகின்றார். ஆண்டவர் யாருக்கு இறங்குறார்னா, அறிக்கை செய்து அதனை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த நினிவே பட்டணத்தார். அவங்க அந்த பட்டணத்தை கவிழ்க்கணும், எப்படி சோதோம் கொமோராவை அழித்து போட்டது போல இந்த நினிவே பட்டணத்தையும் அழித்து போடணும்னு ஆண்டவர் முடிவெடுத்தாலும் கூட இந்த யோனா தீர்க்கதரிசி அனுப்பி அவங்களுக்கு சொன்ன உடனே அவங்க எல்லாரும் ராஜாலேருந்து எல்லாரும் பெரிய மகா விஸ்தாரமான நகரம்
அத்தனை பேரும் ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தினாங்க. ஆனால் ஆண்டவர் எதை பார்க்கிறாருன்னா, அவங்க வந்து தங்கள் பொல்லாத அவங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பினாங்க என்று சொல்லி அந்த 40 நாட்கள் அவங்களுடைய கிரியைகளை பார்க்கிறார் ஆண்டவர். இவங்க வந்து மனம் திருந்திட்டாங்க, இந்த தவறை செய்யலை அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு மனம் இறங்கி அழிப்பேன்னு சொன்ன அந்த பட்டணத்தை அழிக்காமல் தப்புவித்ததை பார்க்கின்றோம். அப்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு பாவங்களையெல்லாம் அறிக்கை பண்ணி மன்னிப்பை பெற்றுக்கொண்டாலும் அடுத்து அதனை விட்டு விடுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள். விட்டு விடுகிறவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய கிரியையை பார்த்து நம்ம மேலே இறங்குகிற தேவனாக இருக்கின்றார். யாருக்கு இரக்கம் பாராட்டுகின்றார்? யார் மேல் கிருபையும் இரக்கமும் உள்ளவராக இருக்கின்றார்? நம்முடைய கிரியையில் நம்ம திருந்தி நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது அவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகின்றார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளில் நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதனை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனாய் இரக்கம் பெறுவான் என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி உடைய பிள்ளைகள் தங்கள் பாவங்களை ஆண்டவரே, தங்களுடைய குற்றங்களை தவறுகளை உடைய சமூகத்தில் ஆண்டவரை அறிக்கை செய்வதோடு மாத்திரமல்ல, அதனை மறுபடியுமாக செய்யாதபடிக்கு ஆண்டவரை விட்டு விடுவதற்கு நீர் கிருபை செய்வீராக. அப்பொழுது உம்முடைய இரக்கங்கள் இவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். ஒவ்வொருவரையும் அப்படியே ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, விசேஷமாக நாளைய தினம் சனிக்கிழமை நமது ஆசீர்வாத டிவியினுடைய மாதாந்திர உபவாச கூட்டம் சென்னையில் வைத்து நடைபெற இருக்கின்றது. இந்த கூட்டத்திற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் கலந்து கொள்ளுங்கள். இது விடுமுறை நாளாக அநேகருக்கு இருக்கிறது. எனவே இந்த விடுமுறை நாளில் நீங்கள் குடும்பமாக வந்து கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஒரு நேரம் உபவாசம் இருந்து தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள அது சிறந்த வழியாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.